இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன்ன்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஒரு ஃபர்டிலைசர். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கக்கூடாதுங்க. நம்மளால் முடிஞ்ச எவ்வளோக்கு எவ்வளோ சத்தான நியூட்ரியன்ஸை நம்ம செடிங்களுக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டிங்கை கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை லிக்விட் ஃபர்டிலைசர், 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் ஒரு சாலிட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது மண்ணில் ஊறி 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 நல்ல ஒரு ஈல்டிங்கை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, டெரா ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய NPK சத்து நிறைஞ்ச ஒரு ஃபர்டிலைசர் தாங்க. ஸோ இந்த ஃபர்டிலைசர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை ஏன் நம்ம கொடுக்கணும், இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க. இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கிற மக்கை வச்சு அந்த மண்ணை எடுத்து அது கூட வந்துட்டு வேப்பங்கொட்டையை அரைச்சி போட்டுருவாங்க. கூட வந்துட்டு கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. பியோர்லி இது ஆர்கானிக் தான், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம செடிங்களுக்கு வராதுங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்மளோட செடிங்களுக்கு, காய்கறி செடிங்களுக்கு ஃபுல்லாக போட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா வேர்கிட்டையும் போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. 15 நாளைக்கு இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ஊட்டச்சத்தை நம்ம செடிங்களில் பார்க்கலாங்க. சரி, ஓகே, இதை கொடுக்குறோம், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு வேப்பங்கொட்டை, கிச்சன் வேஸ்ட்டு, அடுத்தது வந்துட்டு கேஸ்டர் ஆயில், இது 3 சேர்ந்துருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் வராமல் பாதுகாக்கும். செடியோட மண் வளத்தை வந்து அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மண்ணில் நல்லா ஊறி வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் வர வைக்கும் காய்கறி செடியில். அதுக்கப்புறம் நிறைய வந்து காய்கள் வர வைக்கும். காய்கள் எல்லாமே பெருசாகவும் ஈல்டிங் நல்லா கொடுக்குற மாதிரி உதவி செய்யும். ஸோ இதை வந்துட்டு 15 நாளைக்கு நம்ம ஒரு முறை கொடுத்தாலே போதுங்க. நம்ம ரெகுலராக மண்புழு உரம், தொழு உரம், ஆட்டுத்தொழு உரம் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஃபர்டிலைசரும் நம்ம ரெகுலராக மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து வரணும். இப்படி கொடுத்து வரும்போது உண்மையிலேயே நம்மக்கிட்ட இல்லாத சில சத்துக்கள், நியூட்ரியன்ஸை கூட இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி சாலிட் ஃபர்டிலைசர்ஸில் கிடைக்கும். அதனால் பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் காய்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஈல்டிங் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த தக்காளி செடியில் பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 15 டேஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதை எல்லா விதமான காய்கறி செடிக்கும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்கான்ட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் நீங்கள் போடலாம். அதுவும் பூ விடுற டைமில், இப்போ நம்ம செடி நல்லா வளர்ந்துருச்சு, இந்த டைமில் பூ விட போது ஏதோ ஒரு அறிகுறி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் இந்த ஃபர்டிலைசரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு தண்ணி விட்டால் போதும். நல்லா பூக்கள் வச்சு அதே மாதிரி பூக்கள் எல்லாம் காய்களாக மாறும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு தான் நான் வீடியோவே போட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா, இந்த டெரா ப்ளூம் வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.